ஹலோ எவரன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேட்டா லெவல்ஸ் போயிடலாம். அண்ட் நேற்று கொடுத்த மார்க்கெட் லெவல்ஸ் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி நேற்று வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஒரு போய் பார்த்து வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் என்னென்ன லெவல்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். இப்போது நேற்று நான் நிஃப்டி ஃபஸ்ட்டு நிஃப்டி லெவல்ஸை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு நான் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். எனக்கு இன்னைக்கு 14,000 ருபீஸ் ப்ளஸில் போயிட்டு நான் இன்னைக்கு 6,000 சம்திங், எனக்கு 14,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்து 6,800 ருபீஸ் ப்ராஃபிட்டில் நான் க்ளோஸ் பண்ணேன். எப்படி இது இது நான் எப்படி நான் ஹோல்ட் பண்ணேன், இது என்ன மிஸ்டேக் நடந்ததுன்ற விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன்லேயே நமக்கு இந்த நேத்துக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, லைக் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து இந்த 25,116 பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம புட் ஆப்ஷன் போகலான்னு ஒரு வியூ சொல்லியிருப்போம். நமக்கு டேரெக்டாக பிரேக் அவுட் ரீடெஸ்ட் தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம அடிஷனலாக ஒரு லைன் வேற ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஒரு டபுள் லைன் நான் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கேருந்து ரிவர்சல் இந்த லெவலை நான் மெம்பர்ஷிப்லையும் கொடுத்துருந்துருப்பேன். மெம்பர்ஷிப்பில் எப்போ கொடுத்துருப்பேன்னா மார்னிங்கே கொடுத்துருப்பேன். எந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10:37 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸாக்டாக இந்த இந்த இடத்துல தான் நான் அனிமேட்டட் எடுத்திருந்தேன் இந்த கேண்டலில். இப்போ எனக்கு எக்ஸாக்டாக ஆனால் நான் மெம்பர்ஷிப்பில் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். ட்ரேடை வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த லோவில் இங்கே எடுக்கிறீங்கன்னா இங்கேவே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க ஷூராக. ஏன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் நல்லா இருக்கு. இந்த லோ வரைக்கும் போகுன்றது இது வந்து என்னோட மிஸ்டேக்குன்னு கிடையாது. நான் என்னுடைய எமோஷன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இங்கே ஒரு நிமிஷம் அந்த இமேஜ் ஷோ பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் மார்னிங் கொடுத்த இமேஜ் மெம்பர்ஷிப்பில் அதை எத்தனை மணிக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10:37 கொடுத்துருக்கேன். ரீடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மெம்பர்ஷிப்பில் எடுத்தோடனே மார்னிங்கில் மெம்பர்ஷிப்பில் லெவல்ஸ் வராது. எப்போ நமக்கு ஒரு 10:30க்கு மேலே தான் லெவல்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ரீசன் உங்களுக்கே தெரியும். எதுக்காக அந்த டைமில் கொடுக்குறோன்ட்டு. அப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகும். ஃபேக் பிரேக் அவுட்லாம் முடிஞ்சிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகி ட்ரெண்ட் தெரியும். அதில் தான் நம்ம அந்த டைமில் லெவல்ஸ் கொடுப்போம். இப்போ நமக்கு டேரெக்டாக இந்த அடிஷனல் லெவல் நேற்று யூடியூப்ல இந்த லெவல்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த அடிஷனல் ஒரு லெவல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? 25,100 25,100 ஜோன் 9 ஜோன் கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஒரு லோ பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து நமக்கு சூப்பராக ஃபாலோ ஆச்சு. இந்த ஹை ஸ்டாப் லாஸ் இப்போ நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வெறும் 60 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். சாரி 60 பாயிண்ட்ஸ் பாருங்க 30 பாயிண்ட்ஸ் அங்கே எடுத்தீங்கன்னா ஏதாவது ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். அப்போ நமக்கு எஸ்எல் கம்மியாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த லோ வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து 50 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டியில் கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த ஹை டூ லோ நான் மெம்பர்ஷிப் டேயோட லோ க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா மொமெண்டம் நல்லா இருக்குன்னு வெயிட் பண்ணேன். என்னோட ஓன் ரிஸ்க் தான். ஆனா நான் இது யாருக்கும் சஜெஸ்ட் பண்ணல. அதே போல நான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸும் கொடுத்துருப்பேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நான் குடுத்து லைக் ஒரு 30 மினிட்ஸ்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த லோ பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் நீங்க புட் ஆப்ஷன் இப்ப போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க ரீடெஸ்ட் வரட்டும். ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்க போங்கன்னு சொல்லிப்பேன். இதுதான் நேத்தையும் நம்ம யூடியூப்ல லெவல்ஸ் குடுத்துருப்போம். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து இந்த லோ இப்போ நீங்க இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எத்தன பேர் இன்னைக்கு நேத்து வாட்ச் பண்ணீங்க? எப்படி லெவல்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்றேங்க. அப்பதான் புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். நேத்து எப்படி இருந்தது லெவல்ஸ்? எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆகலைங்களா? உங்களோட அனலைசிஸ் நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களான்றது மறக்காம எனக்கு கமெண்ட்ல மட்டும் சொல்லிடுங்க. அண்ட் இன்னைக்கு எத்தன ட்ரேட் எடுத்தீங்க? ட்ரேட் என்ன பண்ணீங்களா? லாஸ் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தீங்க? அப்படின்றது மறக்காம சொல்லிடுங்க. ஃபைன். இப்போ இன்னைக்கு அடிஷனலா ஒரு லெவல் இருக்கு. லைக் இந்த லோ லைன் எல்லாமே கனெக்ட் பண்ணா ஒரு லெவல் ஃபார்ம் ஆகும். நான் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். இப்போ இந்த 55,225 ஜோன் என்னன்னா, இப்போ நமக்கு டைரக்ட்டா ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல். பிரேக் அவுட் குடுத்து அகைன் ரீடெஸ்ட். இங்க எடுத்திருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்தாலும் இங்கேயும் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். லெவல்ஸ தெரியாம நீங்க பிளைண்டா நடுவுல போய் எடுத்துட்டு, நம்ம போய் நீங்க தெரியாம இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? புட் ஆப்ஷன் லாஸ்ல போயிருக்கும். திருப்பி இங்க வரும்போது காஸ்ட் டு காஸ்ட்டா தான் இருந்திருக்கும். ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. அப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா, லைக் அந்த அந்த பெர்ஃபெக்ட்டான டைமிங்னு ஒண்ணு இருக்கணும். ஓகேங்களா? அது ரேஞ்ச் வந்துச்சுன்னா தான் எடுப்போம். இது எல்லாமே நான் மெம்பர்ஷிப்ல லைக் நான் அப்டேட் குடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா போட்டுருவேன். ஓகே. இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாய்ஸ் நோட்டா குடுக்கும்போது, உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் நாங்க மெம்பர்ஷிப் ஷோ பண்ணா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா, தெரியுங்களா? இப்ப நான் வந்து எத்தன மணிக்குன்னா 10:47க்கு வாய்ஸ் நோட் குடுத்துருவேன். இப்போ லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்க போகாதீங்க. லைக் இந்த ட்ரெண்ட ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன்ல கன்ஃபர்மேஷன் இல்ல. புட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. புட் ஆப்ஷன ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு அப்டேட் குடுத்துருவோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் மெம்பர்ஷிப்ல நம்பர் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. அந்த நம்பர கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. லெவல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி இருந்தது, ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களான்ட்டு ஒரு விஷயம் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒன்லைனாக ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஓவர் ட்ரேட் பண்ணீங்களா, பிகினர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்ட்டு ஒரு கமெண்ட் மறக்காமல் பண்ணிட்டு போயிடுங்க. லைக் ஒரு 1200 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நாளைக்கான ஜோன் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஓகே. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா நாளைக்கு ரியாக்ட் ஆகுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி இந்த ட்ரெண்ட் லைன மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆகுதுன்னா வேணா நான் மெம்பர்ஷிப்ல நாளைக்கு கன்ஃபர்மேஷன் லைவ்ல பார்த்து குடுக்குறேன். அதாவது மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. மேபி கேப் அப் ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆனும்போது இந்த எந்த பக்கம் நமக்கு லைக் பிரேக் அவுட் ஆகுதோ, பிரேக் டவுன் ஆகுதோ, நான் வந்து லெவல்ஸ் குடுக்குறேன். அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இந்த பாயிண்ட் இங்கவே நம்ம ஸ்டாப் பண்ணி இல்லன்னா இன்னைக்கே மார்க்கெட் இங்க இருந்தா ஃபால் ஆயிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் 20 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,000 டூ 25 கிட்ட நாளைக்கு வருது. இப்ப இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே. இது நாளைக்கு ரியாக்ட் இப்போ நம்ம என்னன்னா நாளைக்கு வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்ல நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா மட்டும் தான் நான் வந்து இந்த லெவல்ஸ ஷேர் பண்ணுவேன். இல்ல ஷேர் பண்ண மாட்டேன். அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன் லெவல். ஓகே. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த நியூட்ரலே ஓப்பன் ஆகுதுன்னா, 55,225 கிட்ட வந்து இங்க வந்து டச் பண்ணி நமக்கு இந்த லோவருக்கு ஈஸியா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் குடுத்துரும். ஏன்னா நமக்கு லோவர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் நமக்கு இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேபி அப்கமிங் ட்ரெண்ட்ல பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே. அப்ப இன்கேஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க நாளைக்கு புட் ஆப்ஷன் நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிடுச்சுன்னா, இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்ல 1 ஹவர் நமக்கு இங்கவே சைட் வேஸ் இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து 55,384 என்ற ரெசிஸ்டன்ட் ஜோன், 55,225 என்ற ரெசிஸ்டன்ட் ஜோன். இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே. இன் கேஸ் நாளைக்கு வந்து லோவ பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, இந்த 55,000 என்ற இந்த 55,000 ரவுண்டா பிரேக் அவுட் குடுக்கணும். இப்ப லெவல்ஸ் இருக்கு. அது ஓகே. ஆனா எப்பயுமே ரவுண்ட் நம்பர்ஸ்ன்ற இடத்துல மார்க்கெட் வந்து லைக் ஹியூஜா நமக்கு ம் ரியாக்ட் ஆகும். இப்ப நமக்கு இந்த பாயிண்ட் வந்து 55,000 இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. 55,000ன்றது ஒரு ரவுண்ட் நம்பர் வேல்யூ. அப்ப இந்த 55,000 நீங்க என்ன பண்ணணும்னா, ஜோனா டிரா பண்ணிக்கணும். இந்த 55,000 நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா மட்டும் தான் போகணும். இப்ப நான் குடுத்திருக்க லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு லைக் லாங்கா புட் ஆப்ஷன் போயிடாதீங்க. இந்த ஜோன் நமக்கு கட் ஆகணும். எப்பவுமே அது வந்து லைக் சென்டிமெண்டல் ஜோன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா, ரவுண்ட் நம்பர்ஸ்ல எப்பயுமே மார்க்கெட் வந்து ஹியூஜா ரியாக்ட் ஆகும். ஓகே. பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, லைக் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நமக்கு நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் இங்கருந்து நமக்கு இங்கருந்து ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 55,000 ஜோன்ல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோ கால் ஆப்ஷன் போலாமான்னா, வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். இப்படி பிரேக் அவுட் குடுத்து போச்சுன்னா கால் ஆப்ஷன். அது வரைக்கும் ரிவர்சல் புட் ஆப்ஷன். இங்கருந்து ஒரு சின்ன கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பேட்டர்னா பிரேக் அவுட் குடுக்குதான்னு பார்ப்போம். நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல் சொல்றேன். 55,384, 55,225, 55,031லேருந்து 55,000 வரைக்கும் ரவுண்ட் நம்பர்ஸ். அதுக்கு லோல போச்சுன்னா, அப்ப லைவ் மார்க்கெட்ல பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஃபைன். இதான் நமக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நிஃப்டி லெவல்ஸ பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இந்த நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த லோ வந்து இப்போ நாளைக்கு நான் அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ற சொன்னா இந்த ரேஞ்ச்ல வந்து திருப்பி ஒரு பேட்டர்ன் ஒன்றும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹியூஜ் ரிவர்சல் ஜோன். லைக் இதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் ஜோன் நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரெட் ஜோன்ல நிறைய ரியாக்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ண ஜோன் தான். இப்ப நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட்ட ரெட் ஜோன்ல டச் பண்ணுதுன்னா, இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் சின்ன ரிவர்சல்னா ஒரு 50% போதும். ரொம்ப லாங்கா போகாதீங்க. இப்ப நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் என்னன்னா, நீங்க கால் ஆப்ஷன் தான் நாளைக்கு போகணும் அப்படின்னா, இந்த 25,143க்கு மேல போகட்டும். ரீடெஸ்ட் எடுக்கட்டும். இங்கேருந்து கால் ஆப்ஷன் இந்த ஹை வரைக்கும் போகலாம். இல்ல நீங்க புட் ஆப்ஷன் தான் போகணும்னா, மிட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங் ஜோனே வேண்டாம். 25,116லேருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் இந்த லோல இருந்து வந்துன்னா, இங்கேருந்து லோல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூட்ரல்ல எந்த ஜோனும் வேணாம். ஒண்ணு ரெசிஸ்டன்ட் போகட்டும், இல்ல சப்போர்ட் போகட்டும், இல்ல பிரேக் அவுட் குடுக்கட்டும். இல்ல அந்த லோ பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் எடுக்கணும். இதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 24,921, 25,000 கரெக்ட்டா ரவுண்டா 25,000 வச்சுக்கோங்க. அகைன் வந்து 25,100, 25,116, 25,143. இதான் நாளைக்கான நமக்கு பேங்க் நிஃப்டி லெவல், நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா? அப்படின்னு கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் பெரிய லைக் லெவல்ஸ தெரிஞ்சு எடுப்பாங்க. பிளைண்டா யாரும் போயிட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் போகாம, இங்க வந்தா கால் போகணும், இங்க வந்தா புட் போகணும்.
அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சு எடுத்தாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் டீசென்ட்டான மணி மேக் பண்ண முடியும். அதே போல என்னதான் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணா தான் அந்த டிசிப்ளின ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்ற டிசிப்ளின ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு ப்ராஃபிட்டாவே மார்க்கெட்ல மாத்தி குடுக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.